மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ, பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா, எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த எங்கள் சரிதமே, இது தீயில் எழுந்து வந்த தேசமே. தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் குடியரசு தின விழாவினுடைய காவல்துறை அணிவகுப்பினை நமது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ, வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும், மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ, சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த், தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. 76வது குடியரசு தின விழாவில் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தன்னுடைய திருத்தரங்கான மூவர்ண கொடியை ஏற்றி சிறப்பிக்கின்ற நிகழ்வாகும். ஆட்சித்தலைவர் அவர்கள்
மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் இணைந்து புறாக்களை பார்ப்பதற்கு சமாதானத்தினுடைய அறிவுரையாக 76வது குடியரசு தின விழாவிலே மாநிலம் முழுவதும் நமது நிலவுவதற்காக பார்க்கப்படுகிறார்கள். இது 3 வருட குழுவை கண்காணிப்பாளர்கள் இணைந்து பார்க்கப்படுகிறார்கள். பலத்த கவசத்தோடு இதோ இந்திய தேசத்தினுடைய 3 வருட பலூன்கள் இதனை தொடர்ந்து காவல்துறையினுடைய அணிவகுப்பை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நேற்று சிறப்பிக்கிறார்கள். குடியரசு தின விழா கண்ணியமிக்க காவல்துறை பெருமைமிக்க தூத்துக்குடி மாவட்டத்தின் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஆய்வு செய்துள்ளார். படைப்பிரிவு கம்பெனி கமாண்டர் ஆய்வாளர் சுனேந்திரன் அவர்கள் தலைமையிலும், முதலாவது படைப்பிரிவு சார்பாளர் குருமூர்த்தி அவர்கள் தலைமையிலும், போலீஸ் பேண்ட் காவலர் 1734 அவர்கள் தலைமையிலும், சைனிக் ஸ்கூல் பேண்ட் அங்கித் குமார் பேண்ட் மாஸ்டர் அவர்கள் தலைமையிலும், தீயணைப்புத்துறை ஸ்டேஷன் ஆபீசர் எம் சங்கர் அவர்கள் தலைமையிலும், ஊர்காவல்படை கம்பெனி கமாண்டர் உலகம் அவர்கள் தலைமையிலும், சுந்தர் அவர்கள் தலைமையிலும், NCC அக்ஷயகுமார் கம்பெனி கமாண்டர் அவர்கள் தலைமையிலும், சைனிக் ஸ்கூல் மாணவர்கள் ருத்ராஜ் சௌத்ரி பெட்ரோல் கமாண்டர் அவர்கள் தலைமையிலும், ஸ்கவுட் அருணாச்சலம் அவர்கள் தலைமையிலும், கைடு ஸ்ரீநிதி அவர்கள் தலைமையிலும் இந்த அணிவகுப்பை மேற்கொள்கிறோம். கூர்ந்து மயானத்தில் தயவு செய்து மைதானத்திற்குள் காவாத்து செய்யும் தனத்தில் உள்ளில்லாமல் வெளியே இருக்குமாறு அன்புடன் கேட்கிறேன். காவல்துறையினுடைய மைதானத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அலுவலர்கள், பொதுமக்கள், விருதாளர்கள் தயவு கூர்ந்து ஒதுங்கியிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விழா அறிவிப்பாளர்களுக்கு எதிரே நடப்பதற்கு இருந்தாலும் மிக வாகனை செல்வதற்கு வசதியாக இருக்கும். எனவே இந்த விழா வேலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் தயவு கூர்ந்து சற்று ஒதுங்கி இருக்குமாறு உங்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைமையேற்று கம்பெனி கமாண்டர் ஆயுதப்படை சுனேந்திரன் அவர்கள் தலைமையிலும், முதலாவது படைப்பிரிவு சார்பாளர் தர்மநாயகம் அவர்கள் தலைமையிலும், சார்பாளர் பரமேஸ்வரி அவர்கள் தலைமையிலும்,
முதலமைச்சருக்கான காவல் பதக்கத்தை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்குமாறும் காவல்துறை அலுவலருக்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்கின்ற மகிழ்வான தருணம். இதோ தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சிறப்பாக பணியாற்றியதற்காக தமிழக முதல்வர் அவர்களுடைய பதக்கத்திற்கு தேர்வான காவலர்களுக்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முதல்வர் பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்கிறார். முதலமைச்சருக்கான காவலர் பதக்கத்தை வழங்குவதற்காக நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வருகிறார்கள். தலைமை காவலர் கார்த்தி அருணாச்சலம், தலைமை காவலர் செல்லப்பாண்டியன், தலைமை காவலர் அம்பேத்கர், தலைமை காவலர் பெருமாள்ராஜ், தலைமை காவலர் இளையராஜா, செல்லப்பாண்டியன், தலைமை காவலர் கார்த்தி, தலைமை காவலர் செல்வி, தலைமை காவலர் பரமு செல்வி, தலைமை காவலர் முத்துக்குமார். இந்த பேண்ட் ஆத்தி தூக்கி போடாரு.
கருத்தான காவல்துறையில் வீர நடைபோட்டு வருகின்றனர். இந்த அணிவகுப்பு மரியாதையை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் ஏற்கின்றனர். இரண்டாவது படைப்பிரிவை பரமேஸ்வரி அவர்கள் தலைமையிலும் படைப்பிரிவு சார்பாளர் சக்திவேல் அவர்கள் தலைமையிலும் நான்காவது படைப்பிரிவு சார்பாளர் குருமூர்த்தி அவர்கள் தலைமையிலும் ஸ்டேஷன் ஆபீசர் சங்கரன் அவர்கள் தலைமையிலும் கம்பெனி கமாண்டர் உலகம்மாள் அவர்கள் தலைமையிலும் பிரிவு ராணுவ தேசிய மாணவப்படையினர் கேடட் அண்டர் ஆபீசர் பார்த்தசாரதி அவர்கள் தலைமையிலும் திரிட்டியன் நேவல் கம்பெனி கமாண்டர் அசிஸ்டன்ட் சைனீஸ் ஸ்கூல் ருத்ர சௌத்ரி அவர்கள் தலைமையிலும் ஸ்கவுட் ஆஃப் லீடர் அருணாச்சலம் அவர்கள் தலைமையிலும் கைடு ஸ்ரீநிதி அவர்கள் தலைமையிலும் சிறப்பாக அணிவகுத்தனர். ஈடுபட்ட அனைத்து காவலர்களுக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் கம்பெனி கமாண்டர் ஆய்வாளர் ஆயப்படை சுனைமுருகன் சார்பாளர் பிரம்மநாயகம் சார்பாளர் பரமேஸ்வரி அவர்கள் மூன்றாவது படைப்பிரிவு சார்பாளர் சக்திவேல் நான்காவது படைப்பிரிவு சார்பாளர் குருமூர்த்தி டிஏபுத்திரி ஸ்டேஷன் ஆபீசர் பின்னாடி வரலாமா இழுத்து தான் எடுக்கலாமா ஸ்டேஷன் ஆபீசர் சரவணன் இன்ஸ்பெக்டர் வண்டியுடைய ஓட்டுநர் தலைமை காவலர் பொன்ராஜ் இசைக்குழு தேசிய மாணவப்படை கடற்படை பிரிவு சைனீஸ் ஸ்கூல் கைடு பொன்னாடை போற்றி சிறப்பிக்கிறார்கள். திரு பிரம்மநாயகம் பிள்ளை அவர்களுடைய மகன் திரு காந்தி அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பொன்னாடை போற்றி தியாகத்தை நினைவு கூறுகிறார்கள். திரு VSS கணேசன் அவர்களுடைய மகன் திரு பிரதீப் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் போது சிறப்பு செய்கிறார். ஆட்சித்தலைவர் அவர்கள் 76வது குடியரசு தின விழாவில் சிறப்பிக்கின்ற மகிழ்வான தருணம். அதனைத் தொடர்ந்து திரு கோபாலன் செட்டியார் அவருடைய மருமகள் திருமதி சுப்புலட்சுமி அவர்களை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தியாகிகளை கௌரவிக்கின்ற அந்த அற்புதமான தருணம். அதனைத் தொடர்ந்து திரு கந்தசாமி தேவர் அவருடைய மகள் திருமதி பாக்கியலட்சுமி அவர்களை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். மகன் திரு சிவ சுப்பிரமணியன் அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பிக்கின்ற அந்த மகிழ்வான தருணம். அதனைத் தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வழி தொடர்பான திரு சண்முகம்
அவர்களுக்கு மனுசாமி அவர்களுக்கு இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவரை பற்றி தியாகிகளை நினைவுகின்ற அற்புதமான தருணம் இது. 76வது குடியரசு தின விழா தூத்துக்குடி மாவட்டம்.
பள்ளி மாணவர்களுடைய இசை 76வது குடியரசு தினத்திலே இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக செய்த மாணவ செல்வங்களுக்கும் பயிர்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் ஒரு அரங்கம் நிறைந்த பலத்த கரகோஷத்தோடு நன்மை படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்ற முண்டாசு கவிஞனுடைய அந்த வரிகளை மெய்ப்பிக்க வருகிறார்கள் சுப்பையா வித்யாலயம் பெண்கள் மகளிர் மேல்நிலைப் பள்ளி. என் நாடு தாய் நாடு உன் பாதம் பணிகிறோம் என் உயிரை தாய் மண்ணே என் இனிய தேசமே என் நாடு தாய் நாடு உன் பாதம் பணிகிறோம் என் தந்தனம் நாடு கனிவு மிகு தேசம் பழமையிலும் பணிவு கொண்டு புது பொலிவோடு விரிந்தது வாழ்க்கை தாய் தந்தது வாழ்வின் அர்த்தங்கள் நீ தந்தது நதிகள் பலம் கூட்டுது இங்கு நம்பிக்கை சேர்ந்தோடுது மாற்றம் வந்தாலும் போனாலும் இந்த மண் வாசம் மாறாதது ஏற்றம் கொண்டேதான் நாம் வாழ மண்ணில் உண்டான சொர்க்கம் இது இளமை மாறுமோ அன்னையே ஒன்றாகுவோம் உணர்வின் என்றுமே நாங்கள் யாவரும் உடைகளிலே நமது தேசிய கொடியினுடைய மூவர்ணம் விழுகின்றது. நமது தருவை மைதானத்திலே சுப்பையா வித்யாலயம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுடைய நடன நிகழ்வில் கூட நமது தேசிய கொடியின் மூவர்ணம் இங்கே நமக்கு இரத்தத்தின் உணர்ச்சியை எழுப்புகின்றது என்றால் அது நம் தேசிய கொடியினுடைய சிறப்பாகும். பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ அறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் கண்ணீர் இவை இரண்டும் கலந்ததெங்கள் சரிதமே இது தீயில் எழுந்து
பிறந்த தேசமே. எங்களுக்குள் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் இந்திய தேசம் என்ற ஒற்றுமை எங்களை ஒன்றிணைக்கும் என்பதை அழகாக மூவர்ண கொடி வாயிலாக நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி சுப்பையா வித்யாலயம் பெண்கள் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவியர்கள். அரங்கம் நிறைந்திருக்கிறது. பலத்த கரகோஷத்தோடு அருமையான நடன நிகழ்வினை தந்திருக்கின்ற சுப்பையா வித்யாலயம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர்களுக்கு மாவட்ட நிர்வாகியின் சார்பாகவும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் சார்பாகவும் நல்ல பலத்த கரகோஷத்தோடு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்படி பார்த்தாலும் எங்களுடைய தேசம் மூவர்ண கொடியினாலே பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வரிகளுக்கும் இந்த மாணவ செல்வங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியர் என்பதில் பெருமை கொள்வோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். அருமை அருமை, அற்புதம் அற்புதம். எத்துணை முயற்சி. நாட்டுப்பற்றை மிளிரச் செய்து விட்டார்கள் நம் மாணவ கண்மணிகள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தேசமாக இருக்கட்டும் என்பதற்கிணங்க இதோ உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் நம் மூவர்ண கொடியினை. சுப்பையா வித்யாலயம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 76வது குடியரசு தின விழாவிலே அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு இந்திய குடியரசை போற்றுவோம், இந்திய தேசத்தை நேசிப்போம் என்று உணர்த்தியிருக்கிறார்கள் மாணவ செல்வங்கள். தேசிய சக்கரம் நம் உயிர் சக்கரம் என்பதை இதோ நம் கண்முன்னே காட்டிக் கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகளுக்கு மீண்டும் ஒரு முறை கரவோசை எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த அருமையான நடனத்தை ஏற்பாடு செய்து தந்த தூத்துக்குடி சுப்பையா வித்யாலயம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர், கடுமையாக உழைத்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள், அருமையாக பங்களிப்பு செய்த மாணவ கண்மணிகள் மற்றும் இதனை முழுமையாக ஏற்பாடு செய்து தந்த தூத்துக்குடி மாவட்டத்தின் பள்ளி கல்வித்துறைக்கு நம்ம அனைவரின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
நடனம் இது இந்தியாவினுடைய பாரம்பரிய நடனம். குறிப்பாக தமிழர்களுடைய மிக முக்கியமான கலைகளிலே ஒன்று. பரதத்தை ஆடி 76வது குடியரசை போற்றுகிறார்கள். திருதண்டநல்லூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுடைய கலை நிகழ்ச்சிகளிலே எங்களுக்குள் பல வேற்றுமைகள் இருந்தாலும் இந்தியா இந்தியன் என்ற ஒற்றுமை பல்வேறு வகையிலே ஓங்கி இருக்கின்றது. எங்களுடைய எண்ணங்கள் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய நிறங்கள் இந்த வண்ணங்கள் தான் என்பதை அவர்கள் கையிலே வைத்திருக்கின்ற பலூன்கள் நமக்கு நிரூபித்து காட்டுகின்றது. குஜராத்திய நடனத்தின் மூலமாக இந்த அவையை எழுப்பியிருக்கிறார்கள். பஞ்சாப் மாநிலத்தினுடைய நடனத்தை இங்கே நிகழ்த்தி காட்டுகிறார்கள். திருதண்டநல்லூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். आजा जिंद शामी आने के तले आजा जरी वाले नीले आसमाने के तले आजा आजा जिंद शामी இது வெறு நடனம் மட்டுமல்ல, அவர்கள் அமர்ந்திருக்கின்ற வடிவம் இந்தியாவினுடைய அமைப்பு. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய இருப்பிடத்திலிருந்து அதற்கான நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். திருதண்டநல்லூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் இதோ ஒடிசாவினுடைய நடனக்கலையை இங்கே தத்துவமாக கண்டு கொண்டிருக்கிறார்கள். வந்தே மாதரம் இந்த ஒற்றை சொல் வெவ்வேறு இனங்களையும் வெவ்வேறு மொழிகளையும் வெவ்வேறு மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய மந்திர சொல். வந்தே மாதரம். இதோ இதோ பாரத தாயினுடைய புதல்விகள் புதல்வர்களும் இதோ இந்திய தேசத்திற்காக வந்தே மாதரம் மிக அழகாக உச்சரித்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய வடிவத்திலே தேசிய கொடியினுடைய மூவர்ண பலூன்களை கைகளிலே உயர்த்தி இந்தியா வலிமையான நாடு
என்பதை உலகிற்கு உணர்த்துகிறார்கள். எம் திருத்தண்டநல்லூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் பாரத தாயினுடைய சமப்புதல்வர்கள் நாம் என்பதை நிரூபித்து இது அருமையான நடனத்தை தந்திருக்கிறார்கள். அருமையானதொரு நடனத்தை 76வது குடியரசு தின விழாவிலே தர வருகை தந்திருக்கிறார்கள் துறைமுகம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். எங்களது உள்ளத்தில் மட்டுமல்ல நாங்கள் அணிந்திருக்கும் உடையில் கூட எங்களுடைய மூவர்ணம் தான் நிலைத்திருக்கிறது என்பதை துறைமுகம் மேல்நிலைப்பள்ளி மாணவியர் இதோ 76வது குடியரசு தின விழாவிலே இந்த தருவை மைதானத்திலே அருமையான ஒரு கலை நிகழ்ச்சியை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அருமையானதொரு மூவர்ண இந்திய தேசத்தினுடைய
தேசிய கொடி பட்டொடி வீசி பறக்கிறது பாரின் என்ற பாடலுக்கிணங்க இதோ பறக்கின்றது துறைமுகம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுடைய கை வண்ணத்திற்கு ஏற்ப அந்த தேசிய கொடியினுடைய நிறமும் இங்கே விழுகின்ற அந்த மகிழ்வான தருணம். அரசு பள்ளி அவமானம் அல்ல, இது தமிழகத்தின் அடையாளம் என்பதை மீண்டும் மீண்டும் எம் மாணவ செல்வங்கள் இந்த அவைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது துறைமுகம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள். அழகான பிரமிடை உருவாக்கி இதோ தேசிய கொடியை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள். இவர்கள் விடமாட்டார்கள் என்ற நம்பிக்கை, ஏனென்றால் இந்தியா இவர்களை விடாது என்ற அந்த நம்பிக்கையிலே அழகான பிரமிட வடிவிலே இங்கே தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து 76வது குடியரசு விழாவிலே அருமையானதொரு கலை நிகழ்ச்சிகளை தந்திருக்கிறார்கள் துறைமுகம் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர். எதிர்கால இந்தியா இன்றைய இளைஞர்களின் கையில் என்பதை நம் முன் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் துறைமுகம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். உள்ளிட்ட தினம் அடிமை வாழ்வு அகன்ற தினம், குடிகள் வாழ்வு உயர்ந்த தினம். உதிரத்தை உரங்களாக ஊற்றி உயிர்களை பல இழந்து தேசம் மீது நேசம் கொண்ட தேசத்தமிழும் இனிமையான நாள். நம் பாரத நாடு பார்க்கெல்லாம் திலகம். வேறு வேறு மொழிகள் இங்கு கூடி விரிந்து நின்ற போதும் 100 கோடி நாவில் பேசும் ஒற்றை வார்த்தை இந்தியா. காந்தி தேசம், இந்தியா அக்னி தேசம், இது எங்கள் இந்தியா. இந்தியன் என்பது நம் பெருமை, வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நம் மகிமை. எம் இளைஞர் கூட்டம் தேசிய கொடியை ஏந்தி பறக்கும் எங்கள் நாட்டுக்கொடி எங்களின் உயிர் நாடி என்று மகிழ்கின்றனர். மெய் சிலிர்க்க தேசிய கொடியின் மூவண்ண வர்ணங்களில் வண்ண சிறகு பறவைகளாய் வண்ண வண்ண மலர்களாய் இதோ என் மாணவ மாணவர்களுடைய குடியரசு பாடல் நடனம் இதோ. இது புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி. மாணவர்களை அழகாக தயார் செய்த ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் தூத்துக்குடி மாவட்ட பள்ளி கமிஷனருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர்களுடைய கலை நிகழ்ச்சி. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று நிரூபிக்கிறார்கள் புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி
இளைஞர்கள் கையில் இந்தியா. ஆம், இதை உணர்ந்த நமது முதல்வர் அவர்கள் சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் புதுமை பெண் திட்டத்தை அரசு உதவி பெறும் பெண் குழந்தைகளுக்கும் தொடங்கி வைத்து புதுமையை நமது மாவட்டத்தில் சாதித்து காட்டினார். அது உங்களை போன்ற இளையோர்களை நம்பித்தான் இளைஞர்களை இந்திய தேசத்தில் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக கருணை இலக்கிய திருவிழாவை 4 மாவட்டங்கள் சார்பாக நமது மாவட்டத்திலே நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக நடந்து பல இளைஞர்களுடைய கனவினை வெளிக்கொண்ட அந்த மகிழ்வான தருணத்தை இந்த குடியரசு நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். நல்ல கை தட்டி மாணவர்களை நம்ம உற்சாகப்படுத்தலாம். அவர்கள் மிக அழகாக பயிற்சி செய்திருக்கிறார்கள். அருமையான ஒரு கலை நிகழ்வை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களை அவ்வப்போது கை தட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மலர்களின் கூட பார்க்கலாம். மலராக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய மனம் இந்தியாவையே நேசிப்பதால் தான் இது சாத்தியமாக இருக்கின்றது. புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். இளைஞர்களின் தேசம் என்று தோள் கொட்டுவோம். இளைஞர்களின் தேசம் என்றும் தோள் கொட்டுவோம். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த குரூஸ்புரம் புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பயிற்சி அளித்த ஆசிரியர் பெருமக்கள், அருமையான பங்களிப்பு அளித்த மாணவ கண்மணிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பள்ளி கல்வித்துறை அனைவருக்கும் பலத்த கரகோஷத்துடன் நம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியா இதோ ரசிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால்
பார்த்தால் போதும் கண்கள் காணும் அனைத்தும் பேரழகாய் தெரியும். உண்மையான மகிழ்ச்சி என்பது பிறரை மகிழ்விப்பதில் உள்ளது, பிறருக்கு கொடுப்பதில் உள்ளது. அமைதியும் மகிழ்வும் என்னும் தலைப்பில் இதோ ஓர் அழகான நடனம். அந்த சிந்தனை இருந்தால் நம்முள் அமைதியும் மகிழ்வும் தானாய் வந்துவிடும். இந்தியா என்ற எண்ணம் இருந்தால் இதோ இளைஞர்களை எதிர்கால இந்தியாவை நிர்ணயிக்கிறார்கள் என்ற வரிகளுக்கு ஏற்ப இளைய தலைமுறையினரினுடைய கண்கவர் கலை நிகழ்ச்சிகள். தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. அருமையான பலத்த கரகோஷம் தரலாம். அற்புதமான ஒரு நடன வடிவமைப்பு. இதோ அழகாக சுற்றி சொல்லுகிறார்கள் அலாசியஸ் பெண்கள் முத்து நகரிலே ஒழித்தான நெய்தலுக்கு ஒழித்தான கடல் அலையாய் எழுகிறார்கள் எம் அலாசியஸ் மாணவர்கள். உங்களது பலத்த கரகோஷத்தோடு கடல் அலையாய் இங்கே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழால் இந்தியாவால் கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. மயில்களோ குயில்களோ அந்த ஓவியங்களோ என கண்கள் காட்சி கண்களுக்கு அருமையான விருந்து. விடியும் உள்ளம் மயங்காதே, உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டாயல்லடா, ஒன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா. தமிழா தமிழா அழகான மலர் இங்கே மலர்கின்றது. அது இந்தியாவினுடைய விடிவு காலமாக மலர இருக்கின்றது என்பதை இந்த அவைக்கு உணர்த்துகிறார்கள் அலாசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். அந்த கைகளை கட்டி உற்சாகமான நடனத்தை இந்த அவைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இளம் செல்வங்கள் உயர்த்தி பிடித்திருப்பது வெறும் தாள்களை அல்ல, அது இந்தியாவை ஒற்றுமை என்ற வலிமையான ஆயுதத்தால்.
தத்ரூபமாக செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். புனித அலாசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர். இந்தியா என்கின்ற அந்த இடத்திலே வடிவமாக அமர்ந்து படுத்திருந்து நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல வளர்த்த கரவொலி எழுப்பி நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். இந்தியா என்ற எழுத்தினுடைய வடிவத்திலே அவர்கள் இங்கே நமக்கு தந்திருக்கிறார்கள். இது 76வது குடியரசு தின விழாவிலே புனித அலாசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியனுடைய கலை நிகழ்ச்சிகள். எங்கள் தேசம் இந்தியா, இந்தியா, இந்தியா. எங்கள் தேசம் இந்தியா, வருஷமெல்லாம் பூக்கள் பூக்கும் வசந்த தேசம் இந்தியா. உங்களை போன்ற இளைஞர்கள் இருந்தால் வருடம் முழுவதும் இங்கே வசந்தம் பூத்துக் கொண்டே இருக்கும். என் மாணவ செல்வங்களே, அருமையான ஒரு கலை நிகழ்ச்சிகளை தந்த புனித அலாசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர்கள். கொள்கைகளால் மறைகின்ற தேசமடா இந்தியா. 3 பக்கம் கடல் கொண்ட தேசமல்ல இந்தியா. 4 பக்கம் புகழ் கொண்ட தேசமடா இந்தியா. மொழிகள் கூடி இங்கு விருந்து நின்ற போதிலும் 100 கோடி நாவில் பேசும் நல்ல ஒற்றை வார்த்தை இந்தியா, இந்தியா, இந்திய தேசிய கொடியை இந்த தருவை மைதானத்திலே அவர்களாகவே உருவாக்கி தந்திருக்கிறார்கள். நல்ல பலத்த கரகோஷத்தோடு இந்த மாணவ செல்வங்களை நாம் பாராட்டுவோம். அருமையான பயிற்சி அளித்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அவர்களுக்கு இந்த தருணத்திலே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பள்ளிக்கல்வித்துறைக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி கோயில்பட்டி மாணவியர் தயாராக இருக்கும். அரசின் கல்வி தரம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து அல்லவா. இதோ இதனை நிரூபிக்கும் ஒரு அருமையான நடனம். வழங்குபவர்கள் கோவில்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள். அரசு பள்ளி இசையும் இவர்களுடையது. நல்ல ஒரு பலத்த கரகோஷம். குடியரசு விழாவினை இந்தியர்கள் எல்லோருமே கொண்டாடுவாங்க. 76ஆம் குடியரசு விழாவினை இந்தியர்கள் எல்லோருமே கொண்டாடுவாங்க. தமிழ்நாடு முதல்வரை வாழ்த்திடுவாங்க. அரசு பள்ளியை கொண்டாடுவாங்க. தமிழ்நாடு முதல்வரை வாழ்த்திடுவாங்க. அரசு பள்ளியை கொண்டாடுவாங்க. நல்ல கை தட்டுங்க. ஏன்னா அருமையான ஒரு இசை கோர்வை, அருமையான பாடல். பயிற்சிகள் நடக்குது. கட்டணமில்லா பயிற்சி அரசு இன்று தந்திடுது. கட்டணத்தின் நுழைவு தேர்வு பயிற்சிகள் நடக்குது. கட்டணமில்லா பயிற்சி அரசு இன்று தந்திடுது. இலவச நுழைவு தேர்வு பயிற்சிகள் எல்லாமே, இலவச நுழைவு தேர்வு பயிற்சிகள் எல்லாமே 12ஆம் வகுப்பு மாணவர்க்கு தந்திடுது. 12ஆம் வகுப்பு மாணவர்க்கு தந்திடுது. தமிழ்நாடு முதல்வரை வாழ்த்திடுவாங்க. அரசு பள்ளியை கொண்டாடுவாங்க. தமிழ்நாடு முதல்வரை வாழ்த்திடுவாங்க. அரசு பள்ளியை கொண்டாடுவாங்க. நம் பள்ளி நம் பெருமை. அரசு பள்ளி வெற்றி அடையாளமாய் காட்டியிருக்கிறார்கள். அறிவியல் கலைக்கல்லூரி மாணவர்க்கு தந்திடுது. அறிவியல் கலைக்கல்லூரி மாணவர்க்கு தந்திடுது. 7.5%
குவிந்து இருக்கின்றது. கண் குளிர அத்தனை திறமைகளை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி கோயில்பட்டி மாணவியர்களோ. சிறப்பம் தமிழர்களுடைய பாரம்பரியம். தமிழ்நாடு முதலமைச்சர் பள்ளிகளிலே கூட அரசு பள்ளிகளில் அருமையாக கற்றுத்தரப்படுகின்றது. சிறப்பமும் அரசால் மாணவர் செல்வங்களுக்கு உதவித்தொகை தேர்வு தந்து உயர்கல்விக்கு உதவுது. உதவித்தொகை தேர்வு தந்து உயர்கல்விக்கு உதவுது. தமிழ்நாடு முதல்வரை வாழ்த்திடவாங்க, அரசு பள்ளியை கொண்டாடவாங்க. தமிழ்நாடு முதல்வரை வாழ்த்திடவாங்க, அரசு பள்ளியை கொண்டாடவாங்க. இங்கே ஆடுகின்ற கரகம் இது தமிழகத்தினுடைய தனிப்பெரும் கலைகளிலே ஒன்று. ஒரு குழந்தை தலையிலே வைத்து ஆடுகின்ற நமக்கு தந்தது கல்வியில் மாணவர்கள் முதல்வன் ஆகிடவே. நம்மொரு திட்டம் நமக்கு தந்தது உயர்வுக்கு படியிட்டு உன்னையும் உயர்த்தது. உயர்வுக்கு படியிட்டு உன்னையும் உயர்த்தது. உற்ற நண்பனாய் உயர்வு பெற செய்யுது. உற்ற நண்பனாய் உயர்வு பெற செய்யுது. தமிழ்நாடு முதல்வரை வாழ்த்திடவாங்க, அரசு பள்ளியை கொண்டாடவாங்க. தமிழ்நாடு முதல்வரை வாழ்த்திடவாங்க, அரசு பள்ளியை கொண்டாடவாங்க. 76ஆம் குடியரசு விழாவினை இந்தியர்கள் எல்லோருமே கொண்டாடவாங்க. 76ஆம் குடியரசு விழாவினை இந்தியர்கள் எல்லோருமே கொண்டாடவாங்க. தமிழ்நாடு முதல்வரை வாழ்த்திடவாங்க, அரசு பள்ளியை கொண்டாடவாங்க. தமிழ்நாடு முதல்வரை வாழ்த்திடவாங்க, அரசு பள்ளியை கொண்டாடவாங்க. கொண்டாடவாங்க, நீங்க கொண்டாடவாங்க, அரசு பள்ளியை கொண்டாடவாங்க. கொண்டாடவாங்க, நீங்க கொண்டாடவாங்க, அரசு பள்ளியை கொண்டாடவாங்க. கொண்டாடவாங்க, நீங்க கொண்டாடவாங்க, குடியரசு விழாவினை கொண்டாடவாங்க. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளை கொண்டாட வைத்த பெருமை நம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சாரும். அவரே நம் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்து இந்த 76வது குடியரசு தின விழாவிலே தலைமையேற்று சிறப்பிப்பது இன்னும் மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி. அருமையானதொரு கலைகளை வெளிப்படுத்திய கோவில்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், பயிற்சி அளித்த ஆசிரியர் பெருமக்கள், அருமையாக பங்கேற்பளித்த மாணவ கண்மணிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பள்ளி கல்விகளுக்கும் நம் அனைவரின் சார்பிலே பரத்த கரவோசையோடு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம் முதல்வர் KVS மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தூத்துக்குடி மாணவர்களுடைய மல்லர் கம்பம் இது தமிழர்களுடைய வீர பரம்பரை விளையாட்டுகளிலே ஒன்று. தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் மிகவும் முக்கியமானது மல்லர் கம்பம். பாரம்பரிய சிலம்பத்தில் கம்பை மனிதர்கள் சுற்றுவார்கள், ஆனால் மல்லர் கம்பத்தில் மனிதர்கள் உடலை வளைத்து கம்பத்தில் சுழல்வதே இந்த கலையின் சிறப்பம்சம். விளையாட்டை விளையாடி உடலை வலுப்படுத்தியுள்ளனர். ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் இந்த போர் கலையை விளையாட தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தற்போது தேசிய விளையாட்டு போட்டியில் 34வது இடத்தை பிடித்துள்ளது இந்த மல்லர் கம்பம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு இக்கலையை பள்ளி கல்வித்துறையில் இணைத்துள்ளது. இது தமிழர் கலைக்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரம் அல்லவா? மற்றும் பழமையான விளையாட்டுகளில் ஒன்று. இது சமஸ்கிருத வார்த்தைகள் தொடங்கியிருந்தாலும் கூட மண் யுத்த வீரரின் துருவம் என்று மொழிபெயர்க்கப்பட்டு 12ஆம் நூற்றாண்டில் தொடங்கியதாக சொல்லப்படுகின்றது. வீரர்களுடைய வலிமை, சமநிலை மற்றும் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துவதற்கான ஒரு வகையான உடல் பயிற்சியினுடைய வடிவமாக உருவாக்கப்பட்டது. இந்த மல்லர் கம்பத்திலே ஒட்டுமொத்த உடல் தகுதிகளையும் நாம் தயார்படுத்தினால் மட்டுமே நம்மால் ஏறி வெற்றி பெற இயலும். இதில் 3 முக்கிய வகைகள் இருக்கின்றது. கம்பம், மல்லாக்கம், செங்குத்து மரக்கம்பத்தில் நிகழ்த்தப்பட்டது. கயிறு மல்ல இடைநிறுத்தப்பட்ட
கயிற்றில் நிகழ்த்தப்பட்டது. மல்லா கம்பை தொங்க விடுவது கம்பம் அங்கும் இடைநிறுத்தப்பட்டு கூடுதல் சிரமத்தை சேர்க்கின்றது. இப்படி 3 வகைகளே இந்த விளையாட்டு விளையாடப்படுகின்றது. இது ஒரு சிறப்புமிக்க இந்த விளையாட்டினை நமக்கு தருகிறார்கள் தூத்துக்குடி KVS மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகளில் இதோ மல்லர் கம்ப நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு பின்பு மாணவர் செல்வங்களின் புகைப்படம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. எனவே நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ கண்மணிகள் அனைவரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எந்த வகை வரிசையில் நடனத்தை ஆடினார்களோ அதே வரிசையில் உங்களுக்கான குழு புகைப்படம் எடுக்கப்படும். இது 76வது குடியரசு தின விழா. இதனைத் தொடர்ந்து அரசு அலுவலர்களுக்கான நற்சான்றிதழ் வழங்குகின்ற அற்புதமான நிகழ்வு. நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய திருக்கரங்களால் சிறப்பாக பணிபுரிந்த அரசு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கி ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை 76வது குடியரசு தின விழாவிலே நமது ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்பண் இதோ மல்லர் கம்பம் தயாராக உங்களுடைய பார்வைக்கு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நல்ல கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. அருமை அருமை அருமை. 2 கைகளையும் நீட்டி இதோ தன்னுடைய உடல் வலிமையை காட்டுகிறார் அன்பு மாணவன். அருமை அருமை. இது இந்திய இளைஞர்களுடைய வலிமையை பறைசாற்றுவதாக அமைகின்ற ஒரு விளையாட்டு மல்லர் கம்பம். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு என்பதில் பெருமை கொள்வோம். ஒற்றை காலின் வலிமையில் நிற்கிறார் இந்த மாணவன். இந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்காகத்தான் தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக அரசும் பல்வேறு சிறப்புகளை மாணவ செல்வங்களுக்கு செய்து கல்வியிலே உயர்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதோ தலைகளும் கும்பர இருந்து கம்பத்திலே ஏறுகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் காணுகின்றோம். அருமை அருமை. நல்ல கைத்தட்டலாம அரங்க நிறைஞ்சிருக்கு. கைத்தட்டல் காணல பத்தல. பிறரை பாராட்டுவதற்கு தனி மனம் வேண்டும். அருமையான இந்த மாணவனை பலத்த கரகோஷத்தோடு பாராட்டுவோமே. இதோ வயிற்றை நிறுத்தி தன் உடல் முழுவதுமாக அந்த கம்பத்திலே நிற்க விடுகின்ற அந்த அற்புதமான காட்சி. இடுப்பை மட்டுமே அந்த கம்பத்திலே நிறுத்தி அவர் முழுவதுமாக நிற்கின்ற அந்த காட்சியை இப்பொழுது பார்க்கின்றோம். மீண்டுமாக முதல் மாணவனே. ஒருவர் அல்ல, தற்போது இருவர். இதோ நல்ல கைதட்டா. அருமை அருமை. வாழ்த்துக்கள். இதோ ஒற்றை மல்லர் கம்பத்திலே எத்தனை நபர்கள் ஏறி நின்று அருமையானதொரு வடிவத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். பிரமிடு வடிவிலே அழகாக இருந்து இதோ கைகளை நீட்டி 76வது குடியரசை தூத்துக்குடி மாவட்டத்திலே சிறப்பாக கலை நிகழ்ச்சிகளாக தந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு
வாழ்த்துக்கள். இவர்களுக்கு கீழே விழுந்து விடுவோம் என்ற பயம் இல்லை. ஏனென்றால் இவர்கள் தாங்கி பிடித்திருப்பது அவர்கள் நண்பர்களை. இவர்கள் இருப்பது இந்தியாவினுடைய புனிதத்திலே, அந்த தாய் மண்ணிலே என்ற நம்பிக்கையிலே அழகாக மன்னர் கம்பத்திலே நின்று தனது கலை வடிவத்திலே தந்து கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி கேவிஎஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். கம்பத்தில் எத்தனை பேர் நல்ல கை தட்டனா. அருமையான ஒரு மன்னர் கம்ப நிகழ்வினை இந்த 76வது குடியரசு தின விழாவினை நமக்கு எடுத்து கொண்டிருக்கிறார்கள் கேவிஎஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். இதோ மன்னர் கம்பத்தினுடைய உச்சியிலே பறக்க தயாராகின்றது நம் தாயின் மணிக்கொடி, பாரத தேசத்தின் புனித கொடி. இதோ 26வது குடியரசு தின விழாவிலே கேவிஎஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மன்னர் கம்பத்தினுடைய உச்சியிலே வானை பிளந்து பறக்கின்றது நமது தேசத்தின் பாரதத்தின் மூவர்ண கொடி. இதோ பாரம்பரிய விளையாட்டு உங்கள் கண் முன்னே கம்பீரமாக மிளிர்கின்றது. இவர்களுடைய வெற்றி எப்படி சாத்தியமானது என்றால், எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவையே என்ற பாரதியுடைய வரிகளுக்கிணங்க பள்ளிக்கு பெருமை, பள்ளியின் மூலமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு பெருமை, மாவட்டம் மூலமாக நம் மாநிலத்திற்கு பெருமை, மாநிலம் மூலமாக நம் தேசத்திற்கு பெருமை என்ற அந்த எண்ணத்திலே பாரதியினுடைய பாடலுக்கு இணங்க அருமையானது ஒரு மன்னர் கம்ப நிகழ்வினை தந்திருக்கிறார்கள் கேவிஎஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். இப்பொழுது கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் உங்கள் வரிசையை நினைவூட்டுகிறோம். சுப்பையா வித்யாலயம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, இரண்டாவதாக தயாராக இருக்கக்கூடிய புனித அலாய்சியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஏழாவதாக தூத்துக்குடி கேவிஎஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி பலத்த கரகோஷத்தோடு சிறப்பிக்கிறார்கள். நல்ல கைதறிக அருமையான கலை நிகழ்ச்சிகளை தந்த சுப்பையா வித்யாலயம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் நமது மாவட்ட ஆட்சியாளர்கள் கேடையும் வழங்கி சிறப்பிக்கின்ற அந்த அற்புதமான தருணம். அதனைத் தொடர்ந்து சிறுதனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களும் நமது மாவட்ட நல்ல பலத்த கரகோஷத்துக்கிடையே கேடையும் வருகின்ற அற்புதமான நிகழ்வு. நன்றி.
அதனைத் தொடர்ந்து அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி கோயில்பட்டி மாணவிகள் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னுடைய திருக்கரங்களால் இப்பொழுது மேடையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். உங்களது மனத்த கரகோஷத்திற்கிடையே மிக சிறப்பாக நடனத்தை தந்த துறைமுகம் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மேடையை தந்து சிறப்பிக்கிறார். நல்லா கைதட்டுங்க. அருமையான நீங்களும் பொதுமக்களும் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். அருமையான நடனத்தை தந்த குரூஸ் புறப்படுத்த ஜோசப் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருண் சகோதரி அவர்களுக்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மேடையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து புனித அலாசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் நமது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் புனித அலாசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருண் சகோதரி அவர்களுக்கு மேடையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நல்ல கைதட்டலாமே, சத்தமே கேட்கல. எவ்வளவு நல்ல ஆண்டாங்க அந்த மாணவ செல்வங்கள் இல்லையா? தொடர்ந்து கேவிஎஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தூத்துக்குடி மாணவர்களுடைய குழு கேட்கலாம். மல்லர் பங்கத்தை நிலைநிறுத்திய மாணவ செல்வங்கள் இது பாரம்பரிய கடை. அந்த கடை இந்த குடியரசு தின நாளிலே நமக்கு நிகழ்த்தி காட்டிய கேவிஎஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் மாவட்ட அலுவலர் அவர்கள் இணைந்து குழு புகைப்படம் மகிழ்வான தருணம். நல்ல கைத்தட்டிகள் உண்மையாகவே அருமை. அந்த மாணவர்கள் முதலாக இந்த மலர் கும்பத்திலே ஏறிய பெருமைக்குரிய தமிழர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அருகிலே இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பல்வேறு உயரத்தை நீங்கள் எட்டி பிடிக்க வேண்டும் மாணவர்களே. அதுதான் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய இலக்கும் கூட. ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் மாணவர்கள் இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரோடு படத்தினருமே கருதி சாரணியர் எங்க மாணவிகள் அருமையானதொரு வீரமிக்க வீர நடை போட்டு அணிவகுப்பு மரியாதையிலே கலந்து விட்டார்கள். அவர்களுடைய குழு புகைப்படம் இது. நாளைய இளைஞர் படை இந்தியாவினுடைய எதிர்கால படை இதோ தயாராக இருக்குமாறு என்னோடு கேட்டுக்கொள்கின்றோம். ராணுவ படையினுடைய அங்கமாக வருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. எதிர்கால இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய நேவல் படையினுடைய கமாண்டரோடு அவர்கள் இணைந்து அந்த குழு புகைப்படத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அருமையானதொரு இசையும் வந்து கலையை தந்த சைனிக் பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து காவல்துறை தூத்துக்குடி மாவட்ட அரசு பணியாளர்களுக்கு நற்சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்களது திருத்தரங்களால் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். இது அணிவகுப்பில் கடந்து கொண்ட முதல் காவல் படைப்பிரிவை சார்ந்த காவலர்கள் மற்றும் அதனுடைய பொறுப்பாளர்கள். ரெடி ரெடி இங்க பாருங்க சார் சார் ஓகே சார். திருமதி கனகவள்ளி சிலுவைப்பட்டி இணைப்பு சக்கர பொருத்தப்பட்ட பெட்ரோல்ஸ் கூட நல்ல பலத்த கரகோஷத்தோடு தமிழக அரசு வழங்கி இருக்கின்றது. 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள இருசக்கர வாகனம். தொடர்ந்து திருமதி டெய்சி அவர்கள், அதனைத் தொடர்ந்து கனகவள்ளி அவர்கள், திரு பார்த்திபன்
தொழில் மையம் சார்பாக பிரதமருடைய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மகிழ்வுந்து வாங்குவதற்கான அந்த சாவியை மாவட்ட ஆட்சி திறவுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தந்து சிறப்பிக்கிறார். சின்னத்துறை அவர்களுக்கு கனரக வாகனத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கின்ற மகிழ்வான தருணம். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் திரு சின்னத்துறை அவர்களுக்கு கனரக வாகனத்தினை நமது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திறவுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இருக்கான்னு தெரியல.